அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரீக கலையில முதல் நம்ம என்ன பூசை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் வந்துரும். ஆனா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணபதி பெருமானை நம்ம வணங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையானா அது கண்டிப்பா உண்மைதான். அது எந்தவித மாற்று கருத்தும் கண்டிப்பாக இல்ல. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நிச்சயமாக இல்லை. சரிங்களா? எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சரி, அப்போ யார் அந்த சாமியை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வணங்கக்கூடியது முதல்ல யாரு? மாதா, பிதா, குரு, தெய்வம். குருவுக்கு எத்தனாவது இடம்? 4வது இடம் தான் அங்கே வழங்கப்படுது. அப்போ நம்ம ஒரு மந்திர வித்தையை கற்றுக்க போகிறோம், ஒரு குருமார்கள் நேரடியாக பார்க்க போகிறோம், பார்த்து நம்ம ஒரு உபதேசம் பெற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அதுக்கு முன்பு தாய் தந்தையை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் நேரா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, குருமார்கள்ட்ட போய் ஒரு உபதேசம் வாங்கணும். கொடுப்பாங்க. ஒரு உபதேசம் கொடுப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் உண்மையான குரு என்ன பண்ணுவார்? ஒரு உண்மையான குரு நேரடியாக கணபதி பெருமானை காட்ட மாட்டார். மந்திரத்துக்கே போக மாட்டார். மந்திரத்தை எடுத்து நீ இந்த கணபதி மந்திரம் படிச்சுட்டு வாப்பா, 40 நாளைக்கு படிச்சுட்டு வா. கணபதி வந்து உங்கள் மேலே ஆடுவார், குதிப்பார், ஓடுவார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு உண்மையான குரு என்ன பண்ணுவார்? அவர் மனதை திடப்படுத்தணும். மனதை என்ன பண்ணணும்? திடப்படுத்தணும். மனதுக்கு உண்டான பயிற்சிகள், மன ஓட்ட பயிற்சிகள், மனசக்தி பயிற்சி, கண் பயிற்சி, இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து போகிறோம். ஒரு உண்மையான பாரம்பரியத்தில் வரக்கூடிய மாந்திரிக குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வந்துட்டேன், ஒரு 10,000 காசு கொடுப்பேன், அந்த கணபதி மந்திரம் கொடுத்துட்டேன், அந்த கணபதி இந்த கணபதி ஏதோ படிச்சுட்டு போ நீ அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரு பூஜை பண்ண சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குரு பூஜை பண்ண சொல்லுவாங்க. சரி, அந்த குரு பூஜையை தான் நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம். எங்கள் குருமார்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த குரு பூஜையை தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா, பயிற்சியாக இந்த சேனல் வழியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வித்தைகளை மேலும் மேலும் கற்றுக்கொண்டு வளர நீங்கள் லைக்கும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இந்த சேனல் வளர்வதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. ஆக உண்மை வித்தையை எந்த விதமான ஒளிமறைவு இல்லாமல், கருமறுப்பு இல்லாமல் என்ன சொல்கிறோம், முடிஞ்ச அளவு இந்த சேனல் வழியாக வெளியிடுவோம். எந்தெந்த பதிவுகளை நேரடியாக மறைப்பு இல்லாமல் சொல்லலாமோ அதை கண்டிப்பாக சொல்லுவோம். எதை குருமுகாந்திரமாக கற்றுக்கணுமோ அதை குருமுகாந்திரமாக தான் கற்றுக்கணும். ஆக இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். என்ன மாதிரி பூஜை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குரு பூஜை. ஃபஸ்ட்டு நம்ம வணங்கக்கூடியது பார்த்திங்கன்னா, குரு பூஜை வழிபாடு. குருவை தான் வணங்கணும். அந்த குருவை நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வியாழக்கிழமை, நம்ம என்ன பொதுவாகவே குருவாரங்கிறது வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த வியாழக்கிழமை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். நம்ம மனதை வந்து வேறு பக்கத்து எங்கிட்ட திருப்பி வச்சுக்கிட்டு, நமக்கு குருவை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கினோம்னா, குரு ஏமாற மாட்டார், நம்ம தான் ஏமாந்து போகணும். புரியுங்களா? நம்ம ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பேசுகிற மாதிரி பேசலை. உண்மை என்ன, இன்றைக்கி நடைமுறையில் உண்மை என்ன பேசணும் அதை தான் நாங்கள் பேசுகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், மனசை வேறு எங்கேயோ வச்சுக்கிட்டு நான் குரு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குரு பிரம்மா, குரு விஷ்ணு சொல்லிக்கிருந்தோம்னா என்ன ஆகும்? குருவோட சக்தி நமக்கு ஒருபொழுதும் கிடைக்காது. நம்மளே ஏமாற்றி கொள்கிறோம். இது மட்டும்தான் உண்மை. அப்போ குரு பூஜை பண்ணும்போது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனம் அது சுத்தமாக இருக்கணும். எந்த சண்டையும் யார்ட்டையும் போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை நினச்சிக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு குரு பூஜை பண்ணிங்கன்னா அதுதான் தலையில் வந்து நிற்கும். ஆகாதான்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த பூஜை, குரு பூஜைக்கு எந்த பூஜை பண்ணுனாலும் மனம் ஒருநிலைப்படுத்தி எந்த விதமான எண்ண அலைகளும் உள்ளே இல்லாமல் நீங்கள் பூசையை துவங்கணும். அப்போ குரு பூஜைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 வாழைப்பழம், 9 ஊதுபத்தி, 9 பாக்கு, 9 வெத்தலை, 9 அகல் விளக்கு, இதெல்லாம் தேவை. குரு பூஜைக்கு தேவையான பொருட்கள். நம்ம 1 கிலோ நல்ல விபூதி வாங்கிக்கோங்க. அது இன்றைக்கி பசுஞ்சான விபூதியெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. முடியாதவங்க சாதாரண விபூதியில் நீங்கள் என்ன பண்ணலாம், 9 கட்டங்கள் போடுங்க. சதுர கட்டங்கள் என்ன பண்ணணும், 9 கட்டங்களை நீங்கள் வரையணும். 7 5ஆக, அதற்கு அடுத்ததாக 4 கட்டங்கள் வைத்து என்ன பண்ணணும், 9 கட்டங்களை நீங்கள் வரைய வேண்டும். அப்போ அந்த 9 கட்டங்கள், சதுர கட்டங்கள் வரைஞ்சிட்டு அந்த கட்டங்களுக்குள்ள ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒரு வாழைப்பழம், ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு அகல் விளக்கு. அந்த கட்டத்துக்குள்ளே ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீன்னு சொல்லி 9 வாட்டி எழுதி, ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த எழுத்தை எழுதி இந்த என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்னா விளக்கு தீபத்தை ஏற்றணும். விளக்கு தீபத்தை ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ அவ்வளோதான். இதை நம்ம எழுதிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த குருமந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அது நிறையா குருமந்திரங்கள், ஏகப்பட்ட குருமந்திரங்கள் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் கூட பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏன் இப்போ நம்ம குரு மந்திரம் கொடுக்கலாம். இன்றைக்கி நிறைய புக்ஸு, நிறைய யூடியூப்பில் நிறைய குரு மந்திரங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த மறைப்பு தெரியாது. இந்த பிரயோக முறையை நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறது கிடையாது. பிரயோகம் தெரியாமல், பிரயோக முறை தெரியாமல் நீங்கள் மந்திரத்தை மட்டும் சொல்லி ஒன்றுமே ஆகாது. வாழ்நாள் ஃபுல்லாக மந்திரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். என்ன சொல்லணும், நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ அந்த பிரயோகம் சூட்சமத்தில் தான் மோட்சம் அடைய முடியும். சூட்சமம் தெரியாமல் நீங்கள் மோட்சம் அடைய முடியாது. ஆக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், சூட்சமத்தை இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். புரியுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 9 கட்டத்தை வரைகிறோம். மேல் 5 கட்டங்களாக, கீழே 4 கட்டங்களாக வரைகிறோம். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு நான் சொல்லப்பட்ட விதி பிரகாரம் நீங்கள் செஞ்சு என்ன பண்ணலாம், குரு பூஜையை வணங்கலாம். விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அந்த 9 தீபங்களையும் ஒரே காலகட்ட அளவில் நீங்கள் ஏற்றணும். ஒரே நேரத்தில் ஏற்றிட்டு விபூதி என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கட்டத்துக்கு 9 கட்டத்துக்கு முன்பு அமர்ந்து விளக்கு ஜோதி ஒளியில் என்ன பண்ணலாம், குரு மந்திரத்தை நீங்கள் படித்து வரலாம். அப்படி படித்து வரையில் சாமி நமக்கு என்ன சாமி நன்மை அப்படின்னா, கண்டிப்பாக சித்தர்கள் அருள் கிடைக்கும். உலகத்தில் நீங்கள் எவ்வளவோ குருமார்கள் இருக்காங்க, எத்தனையோ குருமார் இருக்காங்க. அவங்க யாராச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வருவாங்க. கண்டிப்பாக என்ன செய்வாங்க, உதவி செய்ய வருவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நம்பி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மந்திரம் உங்களை நம்பும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மந்திர வித்தையை வளர்க்குறீங்களோ அந்த மந்திர வித்தையானது உங்களை வளர்க்கும். இது மட்டுமே நிஜம். ஓகேங்களா? செய்து பாருங்கள், வெற்றியடைங்க. ஓம் நம சிவாய. குருவே நம சிவாய.